புலம்பற்காரிகள். நீங்கள் யோசனை பண்ணி புலம்பற்காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சீக்கிரமாய் வந்து நம்முடைய கண்கள் கண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்பாரி சொல்லக் கடவர்கள். எத்தனையாய் பாழாக்கப்பட்டோம், மிகவும் கலங்கி இருக்கிறோம். நாங்கள் தேசத்தை விட்டு போகிறோம், எங்கள் வாசஸ்தலங்களை அவர்கள் கவிழ்த்து போட்டார்கள் என்று சீயோனிலிருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கப்படும். ஆதலால் ஸ்திரீகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியையும் அவளவள் தன் தன் தோழிக்கு புலம்பலையும் கற்றுக் கொடுங்கள். வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாவு நம்முடைய பலகணிகளிலே ஏறி நம்முடைய அரமனைகளில் பிரவேசித்தது. மனுஷரின் சவங்கள் வயல்வெளியின் மேல் எருவைப் போலவும் அறுக்கிறவனுக்கு பின்னாலே ஒருவரும் வாரிக்கொள்ளாதிருக்கிற அரியைப் போலவும் கிடக்கும் என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொல். யூதா மனுஷர் மீதும் எருசலேமின் குடிகள் மீதும் அழிவு வந்திருக்கிறது, இன்னும் வந்து கொண்டிருக்கிறது, இனிமேலும் வரப்போகிறது. அந்த அழிவையும் சங்காரத்தையும் சந்திப்பதற்கு தேசம் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்காக கர்த்தர் யூதா மனுஷரிடத்தில், நீங்கள் யோசனை பண்ணி புலம்பற்காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். புலம்பக்காரிகள் துக்க வீட்டை சேர்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் கூலிக்காக புலம்புகிறவர்கள். துக்க வீட்டில் உள்ளவர்கள் அழுது புலம்புவதற்கு உதவியாக புலம்பற்காரர்கள் புலம்பல் பாடல்களை பாடுவார்கள். அவர்களுக்கு எப்படி புலம்ப வேண்டும் என்று நன்றாய் தெரியும். தங்களுடைய புலம்பல் பாடல்களினால் எல்லோரையும் அளவைத்து விடுவார்கள். புலம்பற்காரர்களில் மிகவும் தேர்ச்சி பெற்ற ஸ்திரீகள் இருக்கிறார்கள். இவர்கள் மிகுந்த துக்கத்தோடு புலம்பல் பாடல்களை பாடுவார்கள். களைப்படையாமல் அதிக நேரம் புலம்புவார்கள். அப்படிப்பட்ட புலம்பற்காரிகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சீக்கிரமாய் வந்து நம்முடைய கண்கள் கண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்பாரி சொல்ல கடவர்கள் என்று யூதாவின் மனுஷர் தங்களுக்குள் சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்கள் இதுவரையிலும் சந்தோஷ கீதத்தை கேட்டிருக்கிறார்கள், இனிமேல் அவர்கள் புலம்பல் பாடல்களை கேட்க வேண்டும். எரேமியா இங்கு சொல்லுகிற வாக்கியம் யூதா மனுஷருடைய மதியினத்தை வெளிப்படுத்துகிறது என்றும் வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி அறிவு இல்லை. அவர்களுடைய இருதயம் தேவனுடைய சித்தத்தோடும் விருப்பத்தோடும் ஒத்துப்போகவில்லை. தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாய் கர்த்தர் தங்கள் மீது கோபமாய் இருக்கிறார் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் புலம்புகிற தீர்க்கதரிசிகளையும் அழுகிற தீர்க்கதரிசிகளையும் அவர்கள் மத்தியிலே அனுப்புவார். அவர்களுக்காக புலம்புமாறு சொன்னார். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை தம்முடைய தீர்க்கதரிசிகளின் வாயிலே வைத்தார். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளும் கர்த்தர் தங்களுக்கு சொன்ன செய்திகளை மிகுந்த பாரத்தோடு ஜனங்களுக்கு சொன்னார்கள். ஆனால் யூதாவின் மனுஷரோ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. தங்களுக்கு வரப்போகும் அழிவை நினைத்து யூதர்களும் தீர்க்கதரிசிகளோடு சேர்ந்து அழ வேண்டும். ஆனால் அவர்களோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை ஏளனம் செய்கிறார்கள். தங்களுடைய அழிவை பற்றிய செய்தியை கேட்டு அழுவதற்கு பதிலாக நகைக்கிறார்கள். தங்களுக்கு அழிவு வராது என்று துணிகரமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் பிரகாரம் யூதா தேசத்தின் மீது அழிவு வருகிறது. யூதாவின் ஜனங்களும் எருசலேமின் குடிகளும் தங்களுடைய அழிவை நினைத்து புலம்புகிறார்கள். இவர்களுக்காக அழ புலம்பற்காரிகள் தேவைப்படவில்லை. அவர்களுடைய வேதனைகளை நினைத்து அவர்களே அழுகிறார்கள். எத்தனையாய் பாழாக்கப்பட்டோம், மிகவும் கலங்கி இருக்கிறோம். நாங்கள் தேசத்தை விட்டு போகிறோம், எங்கள் வாசஸ்தலங்களை அவர்கள் கவிழ்த்து போட்டார்கள் என்று சீயோனில் இருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கப்படும். சீயோனில் இருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கப்படும். இது புலம்பற்காரிகளின் பாடலாய் இருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவேளை புலம்பற்காரிகள் இந்த ஒப்பாரி பாடலை பாடும்போது எருசலேமின் ஜனங்கள் அவர்களோடு சேர்ந்து ஒப்பாரி பாடியிருக்கலாம். சீயோனிலே எங்கு போனாலும் புலம்பலின் சத்தமே கேட்கிறது. ஒரு காலத்தில் சீயோனில் ஆனந்த சத்தமும் சந்தோஷ கீதமும் கர்த்தரை துதிக்கும் துதியின் கீத சத்தமும் கேட்டது. அக்காலத்தில் ஜனங்கள் கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருந்தார்கள்.
பரிசுத்தமாய் ஜீவித்தார்கள். இப்போது அவர்களுடைய இருதயங்களில் பாவம் பிரவேசித்திருக்கிறது. இதனால் அவர்களுடைய சந்தோஷ கீதம் புலம்பல் பாடலாய் மாறிற்று, சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று. இப்போது யூதாவின் மனுஷர் தாங்கள் பாழாக்கப்பட்டதை உணர்கிறார்கள். எருசலேமின் குடிகள் தங்கள் தேசத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். கல்தையர்கள் அவர்களை விலங்கிட்டு சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய வாசஸ்தலங்களை கவிழ்த்து போடவில்லை, அவர்களுடைய சத்துருக்களே அதை கவிழ்த்து போட்டார்கள். அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் அவர்களுக்கு தீங்கு வந்திருக்கிறது. யூதா மனுஷரின் இருதயங்களில் மனத்தாழ்மை இல்லை. அவர்கள் இருதயத்தில் பெருமையோடு இருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் துணிகரமான பாவங்களை செய்கிறார்கள். அவர்களுடைய மீறுதல்களும் அக்கிரமங்களும் அவர்களுடைய அழிவுக்கு காரணமாயிற்று. நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு தேசத்தில் பிறந்தவனானாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனானாலும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம். லேவியராகமம் 18:28. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் யூதாவின் மனுஷருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் தம்முடைய செய்தியை சொல்லுகிறார். ஆதலால் ஸ்திரீகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியையும் அவளவள் தன் தன் தோழிக்கு புலம்பலையும் கற்றுக் கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யூதா தேசத்தில் உள்ள புருஷர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை. அவர்களிடத்தில் கேட்கும் அளவுக்கு பொறுமை இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை புருஷர்கள் கேட்காவிட்டாலும் ஸ்திரீகள் கேட்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசி புருஷர்கள் மத்தியில் மாத்திரமல்ல, ஸ்திரீகள் மத்தியிலும் கர்த்தருடைய செய்தியை சொல்லுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஸ்திரீகள் தங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியை கற்றுக் கொடுக்க வேண்டும். தேசத்தில் எல்லா இடங்களிலும் அழிவு இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிற்கும் அழிவு வருகிறது. வீதியிலும் தெருக்களிலும் சங்காரம் உண்டாகிறது. ஆகையினால் ஒப்பாரி பாடுவதற்கும் புலம்பல் பாடுவதற்கும் ஏராளமான புலம்பற்காரிகள் தேவைப்படுகிறார்கள். அவளவள் தன் தன் தோழிக்கு புலம்பலை கற்றுக் கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பு யூதாவின் மனுஷர் மீது மிகவும் பயங்கரமாய் வருகிறது. வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாவு நம்முடைய பலகணிகளில் ஏறி நம்முடைய அரண்மனைகளில் பிரவேசித்தது. மனுஷரின் சவங்கள் வயல்வெளியின் மேல் எருவை போலவும் அரிக்கிறவனுக்கு பின்னாலே ஒருவரும் வாரிக்கொள்ளாதிருக்கிற அரியை போலவும் கிடக்கும் என்று கர்த்தர் எரேமியாவை சொல்லச் சொல்லுகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பினால் ஏராளமானோர் சங்காரம் ஆவார்கள். மரணம் எல்லா இடங்களிலும் ஜெயமாக பிரவேசிக்கும். யாராலும் மரணத்திற்கு தப்பிக்க முடியாது. சாதாரண வீடுகளிலும் மரணம் பிரவேசிக்கும். அது அரண்மனைகளிலும் பிரவேசிக்கும். மரித்து போனவர்களின் சரீரங்கள் அடக்கம் பண்ணாமல் வீதியில் கிடக்கும். யூதாவின் மீது அழிவு வரப்போகிறது. அக்காலத்தில் மரித்தோரை அடக்கம் பண்ணுவதற்கு முன்பாக புலம்பற்காரிகளை கூலிக்கு அமர்த்தி அவர்களை புலம்பல் பாய்ப்பது வழக்கம். இவர்கள் புலம்புவதில் பழகின ஸ்திரீகள். இவர்கள் மிகுந்த நயத்தோடு புலம்பல் பாடும்போது அங்கு கூடியிருக்கும் அனைவரும் அழுது விடுவார்கள். புலம்பல்காரிகள் புலம்பி களப்படைந்து விட்டால் அவர்களுக்கு பதிலாக அங்கு வேறொரு புலம்பற்காரி உடனடியாக வந்து புலம்பற்பாட்டு பாடுவாள். யூதா தேசம் அழிந்து கொள்ளையிடப்பட்டு வெளியிலே துரத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் அந்த தேசத்தில் புலம்பற்காரிகளை அழைத்து வந்து புலம்பல் பாடுமாறு கர்த்தர் அறிவிக்கிறார். புலம்பற்காரிகள் மட்டும் பாடினால் அவர்களுடைய துக்கம் ஓயாது. ஆகையினால் அவர்கள் எல்லோருக்கும் புலம்பல் பாடுவதை கற்றுத்தர வேண்டும் என்று எரேமியா அறிவிக்கிறார். தானியத்தை அறுவடை பண்ணுகிறவன் தன்னிடத்தில் உள்ள அரிவாளினால் பயிரை அறுத்து நிலத்தில் குவித்து வைப்பான். அறுக்கிறவனுக்கு பின்பாக வருகிறவன் அதை ஒரு சிறு கட்டாக கட்டுவான். அதற்கு அரி என்று பெயர். வயல்வெளிகளில் இது போன்ற அரிகள் பரவி கிடக்கும். அதை பெரிய கட்டுகளாக கட்டி போரடிப்பதற்கு எடுத்துச் செல்வார்கள். யூதா தேசத்தாரின் பிணங்கள் அரிக்கட்டுகளைப் போல தேசத்தில் சிதறி கிடக்கும்.